சென்னை ராமாபுரத்தில் அடுத்தடுத்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 இடங்களில் இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தர். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். சுரேந்தர் வழங்க நாம் கேட்போம். சுரேந்தர் வணக்கம். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, மேலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன இந்த தீ விபத்து தொடர்பா? வணக்கம். சென்னை ராமாபுரம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் குடோன், பர்னிச்சர் குடோன், கார் மெக்கானிக் கடை என அடுத்தடுத்து 3க்கும் மேற்பட்ட குடோன்களில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் பயங்கரமாக இந்த பகுதி முழுவதும் கரும்புகைகள் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. குறிப்பாக ராமாபுரம் அருகே குடியிருப்பு வாசிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய இந்த பர்னிச்சர் குடோன், பிளாஸ்டிக் குடோனில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ராமாபுரம் அருகே சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய இந்த பர்னிச்சர் குடோன், பிளாஸ்டிக் குடோன் என அடுத்தடுத்து 3 குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இந்த ராமாபுரம் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே கரும்புகைகள் அதிக அளவு சூழ்ந்து வெண்ணெய் முட்டும் அளவிற்கே காட்சியளிக்கிறது. இதனால் ராமாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் முழுவதிலும் மின்தடை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த கொழுந்து விட்டு எரியும் தீயை 1 மணி நேரத்திற்கும் மேலாக சுமார் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விருகம்பாக்கம், ராமாபுரம், வலசரவாக்கம் உள்ளிட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்து அணைக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அதிகப்படியான தீ மூட்டத்தால் இந்த பகுதி கட்டுக்கடங்காமல் தீ மரமளவென பரவி வருவதால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்டவை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தண்ணீரை ஊற்றி அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருவதால் ராமாபுரம் பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.